ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ஜிகேயோட இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ப்ராப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் க்ளூஸும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு க்ளூ என்ன அப்படின்னா ஜேகே, ரெண்டும் நெக்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி கேப் பிட்வீன் தம் இஸ் ஆல்சோ ஷார்ட். ஜேக்கு கேக்கும் கேப் கிடையாது. ஸோ வெரி ஷார்ட்டாக தான் இருக்குது கேப்பு. அதான் நோட்டில் கொடுத்துருக்கேன். இட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி ஷேரிங் கண்ட்ரி. நம்ம இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்கிறதும் ஆப்கானிஸ்தான் தான். அது மாதிரி ஆப்கானிஸ்தானில் ஃபஸ்ட்டு அல்ஃபபெட்டு. ஸோ அதோட ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி நம்மளுக்கு பவுண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ்க்கு க்ளூ என்ன அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் WB. அதாவது பங்களாவில் உள்ளவங்க நிறைய பேர் ஏடிஎம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏடிஎம் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம் ஸ்கொயரில் அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இது 4 வந்துடும். அதுபோக வெஸ்ட் பெங்கால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஈஸ்ட் பெங்கால் தான் பங்களாதேஷ். ஸோ கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால் பவுண்ட்ரி ஷேர் பண்ணி தான் இருக்கும். அதுபோக இம்பார்ட்டன்ட் நோட்டு, மேகாலயா வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்கிறது பங்களாதேஷோட மட்டும்தான். அதுக்கப்புறம் எம்னு எந்த லெட்டர் வந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மேகாலயா ஒன்லி ஷேர்ஸ் பவுண்ட்ரி வித் பங்களாதேஷ். அடுத்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பவுண்ட்ரி ஷேரிங் கண்ட்ரி இந்தியாவோட 4096 கிலோமீட்டர். அடுத்து பூட்டானுக்கு க்ளூ என்ன அப்படின்னா SAAW. எஸ்க்கு சிக்கிம், ஒரு ஏக்கு அருணாச்சல் பிரதேஷ், இன்னொரு ஏக்கு அஸ்ஸாமு, அடுத்து டபிள்யூக்கு வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு மியான்மருக்கு க்ளூ என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரியில் உள்ள 4 லெட்டர் மட்டுமே எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் லெட்டர் எம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒய்என்னை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஏ, அடுத்து எம் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 எம் இருக்குது. ஸோ மணிப்பூர் வந்துடும், மிசோரம் வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேகாலயா வந்து பங்களாதேஷில் மட்டும்தான் வரும். ஸோ இதில் எம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. மணிப்பூர், மிசோரம் வந்துடும். அடுத்து ஏக்கு அருணாச்சல் பிரதேஷ், எண்ணுக்கு நாகாலாந்து. அவ்வளோதான், மியான்மர் முடிஞ்சது. அடுத்து நேபாளுக்கு க்ளூ என்ன அப்படின்னா அப்படின்னா நேபாளில் எடுத்துக்கோங்க. நீன்றதுக்கு யூ ஸ்கொயர். இங்கிலீஷில் யூ சொல்லுவோம், யூ ஸ்கொயரு. ஸோ யூவில் ஆரம்பிக்கிற 2 ஸ்டேட்டு யூபி, உத்தரகாண்ட் அது வந்துடும். நம்ம பால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் குடிப்பாங்க நிறைய பேர். ஸோ 2 டைம்ன்றதுனால பையின்னு எடுத்துக்கோங்க. பீகார் வந்துடும். பாலுக்கு ரைமிங் வேர்டு கால்னு எடுத்துக்கோங்க. பெங்கால் அதுவும் வந்துடும். அடுத்து நம்ம பாலே குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக டெஃபிஷியன்சி ஏதாவது ஏற்பட்டு நம்ம சிக்காயிடுவோம். ஸோ சிக்கிம் வந்துடும். ஸோ நேபாளுக்கு யூபி, உத்தரகாண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். நெக்ஸ்ட்டு சைனாக்கு க்ளூ என்ன அப்படின்னா கொரோனா கேம் ஃப்ரம் சைனா அண்ட் மேடஸ் ஃபால் சிக்கு. கொரோனா சைனாலேருந்து வந்தது, நம்மளை எல்லாத்துலேயும் சிக்கில் கொண்டு போய் வச்சிருச்சு. ஸோ சிக்கிம் வந்துடும். அடுத்து கொரோனா ஒருத்தன்ட்ட பார்த்து சொல்லுது, கொரோனா டெல்லிங் ஹிம் நாட் டு ஈட் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடாத, அதுக்கப்புறம் ஜாமுன் சாப்பிடாத, இல்லைன்னா இது மூலிமா நான் உனக்கு பரவிடுவேன் அப்படின்னு சொல்லுது. நாட் டு டெல் ஹிம்னு வரதுனால ஹிமாச்சல் பிரதேஷ், அருண் ஐஸ்கிரீமுக்கு அருணாச்சல் பிரதேஷ், ஜாமுக்கு ஜம்மு காஷ்மீர். ஸோ சைனா ஷேரிங் பவுண்ட்ரி எதெல்லாம்னா சிக்கிம், உத்தரகாண்ட், அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானுக்கு க்ளூ என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ரொம்ப பஞ்சத்தில் இருந்த டைமில் அங்கே உள்ள ராஜா ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம மக்களுக்காக ப்ரெட்டும் ஜாமும் ப்ரொவைட் பண்ணார். பாகிஸ்தான் பஞ்சத்தில் அப்படின்னு. ஸோ பஞ்சாப்பு. ராஜான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ராஜஸ்தான் வந்துடும். ராத்திரி நேரத்தில் குஜராத்து, ப்ரெட்டும் ஜாமும் ப்ரொவைட் பண்ணார். ஸோ ஜாமுக்கு ஜம்மு காஷ்மீர். ஸோ பாகிஸ்தானுக்கு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7 கண்ட்ரிஸ் பார்த்தோம் லேண்ட் பவுண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்கிறது. அது போக 2 கண்ட்ரி வந்து ஓஷன் பவுண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட. அது சவுத் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சவுத் வெஸ்ட்டில் பார்த்தோம்னா மால்தீவ்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.